வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 7 டேஸில் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஜிஎம் டயட்டை பற்றியும் 7 டேஸ்க்கான மீல் பிளானும் வித் ரெசிபியும் வந்து கொடுத்துருக்குறேன். அது கூடவே இந்த ஜிஎம் டயட்டை நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், இதில் என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணேன், எவ்வளோ வெயிட் லாஸ் நான் பண்ணேன், கூடவே ஒவ்வொரு நாளும் வந்து நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன், இது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ஜிஎம் டயட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்காக ஏற்படுத்தின ஒரு டயட்டு தான். இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். வேறு எந்த விதமான ஃபுட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. இது கூடவே வந்து நீங்கள் 3 to 4 liters ஆஃப் வந்து வாட்டரும் வந்து எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ்லையுமே வாட்டர் மிலான் அந்த மாதிரி மிலான் டைப் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும். என்னோட ஃபஸ்ட்டு டே எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் வந்து 1 kg வந்து குறைஞ்சிருந்தது. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் பனானா தவிர மீதி எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் டே வந்து எக்ஸப்ட் பீன்ஸை தவிர மீதி எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் மட்டும் வந்து 1 day ஃபுல்லாக வந்து எடுக்க போகிறோம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா 2 பொட்டேட்டோ வந்து நம்ம பாயில்டு பொட்டேட்டோ எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து எந்த விதமான கார்ப்ஸும் வந்து எடுத்துருக்க மாட்டோம். அதுக்காக தான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மார்னிங்கே வந்து 2 பொட்டேட்டோ வந்து நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வந்து அதை வந்து ஆட் பண்ணக்கூடாது. தேர்ட் டே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுக்கும்போது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடிய கேரட்டு, குக்கும்பர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் பீன்ஸு, பனானா, பொட்டேட்டோ தவிர மீதி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சூப் மாதிரியோ இல்லை வந்து சாலட் மாதிரியோ கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 7 டேஸ்க்குமே வந்து நீங்கள் காமனாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சூப் வந்து வெஜ்ஜு சூப் வந்து லாஸ்ட்டாக வீடியோட எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. டே 4ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி வந்து பனானாவும் மில்க்கும் மட்டும்தான் வந்து எடுத்துக்க போகிறீங்க. பனானா பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பெரிய சைஸ் பனானா வந்து எடுத்துக்கலாம். மில்க்கும் வந்து ஒரு 3 டம்ளருக்கு வந்து நீங்கள் ஸ்கிம்டு மில்க் வந்து பெரிய டம்ளரில் எடுத்துக்கலாம். ஸ்கிம்டு மில்க்கு கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து பாலே வந்து நீங்கள் காய்ச்சும் போது நல்லா வந்து தண்ணி ஊற்றி நீர்க்க வந்து காய்ச்சி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் மில்கே பிடிக்காதவங்க வந்து சோயா மில்க் அந்த மாதிரி வந்து நீங்கள் போகலாம். டே 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி வந்து 6 பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கணும். நீங்கள் பச்சையாகவோ இல்லை வந்து சூப்பாகவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேளைக்கு 250 கிராம் சிக்கன் இல்லைனா ஃபிஷ் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இல்லைனா வந்து காட்டேஜ் சீஸ் எடுத்துக்கலாம். ப்ரௌன் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி கூட ஒரு 2 சப்பாத்தி வந்து சின்ன சைஸ் சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதில் எதனா ஒன்றை மட்டும் நீங்கள் எதனா ஒரு வேளைக்கு வந்து எடுக்கணும். எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றக்கூடாது. அந்த ஒரு ஹோல் டே ஃபுல்லாக தான் வந்து நம்ம வந்து ஒரு 6 தக்காளி வந்து சாப்பிட போகிறோம். அதை வந்து நீங்கள் வந்து பிரித்து 2 தக்காளியை கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். காலையில் 2 தக்காளி வந்து அப்படியே வந்து பச்சையாகவே கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து என்னால் வந்து கண்டிப்பாக வந்து பச்சை தக்காளி வந்து சாப்பிட முடியல. அதனால் நான் வந்து சூப் மாதிரி வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக வந்து பெப்பரும் சால்ட்டும் மட்டும் போட்டு சூப் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளியை வந்து நான் சூப் மாதிரி பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு 3 தக்காளியை பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நான் அதை வந்து லைட்டாக வந்து வானலில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன் நைட்டுக்கு. நைட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி அதை போட்டு வதக்கிட்டு அது கூட வந்து நான் 3 தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இது மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து ஆயில் வந்து அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் அது வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு 2 ட்ராப் வந்து நான் வந்து சேர்த்துருந்தேன். இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மில்க்கு இந்த மாதிரி தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்திருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் நார்மல் சாப்பாடு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தி, ப்ரௌன் ரைஸு, சிக்கன் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாய்க்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா நாளுமே நம்ம வந்து மறக்காமல் 3 to 4 liters வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும். நான் இந்த டயட்டில் நான் பண்ண மிஸ்டேக்கே பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதிகமாக வந்து ஒரு 3 liters மேலே எடுத்துக்கவே முடியல. அதுவும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு தண்ணி குடிக்கவே முடியாது. அந்த மாதிரி டைமில் என்னால் ரொம்ப வந்து அதிகமாக வந்து தண்ணி எடுத்துக்க முடியல. மேக்ஸிமம் வந்து 3 liters மேலே நான் வந்து எடுத்துக்க முடியல என்னால்.
பட் வந்து நீங்கள் வந்து 5th 6th 7th டேயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ப்ரௌன் ரைஸ் சிக்கன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறதுனால நீங்கள் வந்து நார்மலாக 4 லிட்டர் எடுத்துக்கிற வாட்டர் கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னால் வந்து அதை எடுத்துக்க முடியல. நெக்ஸ்ட்டு 6th டேவோட டயட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3rd டே ஃபாலோ பண்ண அதே டயட் மாதிரி தான். ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஏதாவது ஒரு வேளைக்கு நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் இல்லைனா வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இல்லைனா வந்து சீஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 7th டே ஜிஎம் டயட்டோட லாஸ்ட் டே. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இல்லைனா வந்து சிக்கன் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து நிறைய எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸாக வந்து எடுத்துக்கணும். மற்ற நாள்லாம் வந்து நீங்கள் நிறைய வந்து ஃப்ரூட்ஸாக கூட எடுத்துருக்கலாம். குறிப்பாக வந்து இந்த டேயில் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான், மிலான் ஃப்ரூட்ஸு, அது கூடவே பார்த்தீங்கன்னா பெரிஸ், ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரியும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கணும். ஓவராலாக இந்த டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் வந்து 71.8. இந்த டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து 68.1. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 kg வந்து நான் வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன். இந்த ஜிஎம் டயட் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன், வளர்கிற குழந்தைங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 7 டேஸுமே உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய வெஜ்ஜு சூப் வந்து பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் வந்து கோஸு, ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணி, இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேப்சிகம், எல்லா காய்கறிகளுமே நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான வெரைட்டி காய்கறி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கொஞ்சமாக வந்து கேரட்டும் கொஞ்சம் வந்து வெங்காயமும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக வந்து தண்ணி வேணுனாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த சூப்பரான வெஜ்ஜு சூப் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த டயட்டில் இருக்கும்போது 7 டேஸுமே வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து பசித்தாலும் வந்து இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயட்டில் நான் பண்ண ஒரே மிஸ்டேக் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் அதிகமாக வந்து அவங்க சொன்ன அளவுக்கு வந்து எடுத்துக்க முடியல, குறைவாக தான் வந்து எடுத்துக்கிட்டேன். முக்கியமானதே வந்து தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். மேலும் ஜிஎம் டயட்டை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.